எல்லோருக்கும் வணக்கம். பெண்கள் எப்பவுமே கொஞ்சம் தன்னம்பிக்கையா இருங்க. அந்த காலத்துல இருந்தோம். இப்ப எங்க காலத்துலலாம் கூட அப்பாவோட தயவுல இருந்தோம். என்ன ஒரு சின்ன விஷயத்துக்கும் அண்ணன் தம்பிகள எதிர்பார்த்தோம். வீட்டுக்காரர் எல்லாமே செய்வாங்க அப்படின்னா அவங்கள சார்ந்து இருந்தோம். இப்ப பிள்ளைங்கள சார்ந்து இருக்கிறோம். ஒரு பொறந்த நாளே வருது வச்சுக்கோங்க. பேத்திக்கு செய்யணும், பேரனுக்கு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பையன்கிட்ட வாங்கி அதுக்கப்புறம் நம்ம பேரனுக்கோ பேத்திக்கோ செய்றோம். நாம சம்பாதிச்சு வச்சுக்கல. நம்மள நம்பி எந்த வேலையும் இல்ல. நாம ரூ. 100 கூட என்னைக்குமே நம்மள நம்பி சம்பாதிச்சதில்ல. எப்பவுமே ஒருத்தர சார்ந்து, ஒருத்தர எதிர்பார்த்து இருக்கவே வேண்டாம். அந்த பிள்ளை நம்மளுக்கு செய்யும், இந்த பிள்ளை செய்யும். இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டாலே ரொம்ப நல்லது. தன் கைய நம்பி நாம வாழணும் அப்படிங்கிறத மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். ஒரு ரூ. 100 இருந்தாலும் நம்மள நம்பி நாம சம்பாதிக்கணும். வீட்ல இருந்து. ஒரு துணியை தைச்சு கொடுத்து கூட ஒரு ரூ. 500 சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி தான் வாழ பழகிக்கணுமே தவிர, இல்ல கணவரையோ குழந்தையையோ யாரோ ஒருத்தரை எதிர்பார்த்து வாழ்றது வேண்டாமே. இப்ப இருந்தே பிள்ளைங்களுக்கு அந்த பழக்கத்தை சொல்லி கொடுத்து, உன் கையை நம்பி நீ வாழணும். யாரையும் எதிர்பார்த்து சார்ந்து இருக்கக்கூடாது. நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, தைரியமா தன்னம்பிக்கையா அந்த குழந்தை பொழைக்கும். அந்த தன்னம்பிக்கை, தைரியம், உறுதி எல்லாத்தையும் சிறுசுல இருந்தே சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய வளர்த்து கொண்டு வாங்க. எந்த ஒரு கஷ்டத்திலையும் அந்த பிள்ளை தடுமாறி நிற்காது.